அம்மா தமிழின் உயிரெழுத்தின் முதல் எழுத்தாகிய அ தனக்கு உயிர் கொடுத்தவரை அழைப்பதும் அம்மா. எல்லோருக்கும் அவர் அவர் அம்மா மிகவும் சிறப்பானவர்கள். எங்கள் அம்மாவும் எங்களுக்கு மிக மிக சிறப்பானவர்கள். எங்கள் அம்மா பிறக்கும் முன்பு எங்கள் தாத்தாவும் ஆச்சியும் சண்டை போட்டிருந்தார்களாம். பெண் குழந்தை பிறந்திருப்பதை அறிந்து தாத்தா மிகவும் சந்தோஷத்துடன் பார்க்க வந்தார்களாம். ஆபரணம். ஆம், அம்மாவின் பெயர். செல்லமாக அழைப்பது செல்லம்மா. அதற்கேற்றாற்போல் பிறந்த வீட்டில் வளர்ந்தார்கள். காலத்தின் சுழற்சியில் சிக்கனமாக வாழ வேண்டிய சூழ்நிலை. பிறந்த வீட்டில் மாத கடைசியில் வங்கியில் உள்ளது போன்று அம்மாவிடம் பணம் இருக்கும் என்ற நிலை மாறி மாத கடைசியில் பிறரிடம் கடன் வாங்கும் நிலை. சொற்ப வருமானத்தை ஜெபித்து அம்மா அப்பா இருவரும் சேர்ந்து முக்கிய செலவுகளான வீட்டு வாடகை, மின்கட்டணம், மளிகை, பால், மாத கடைசியில் வாங்கிய கடனை திருப்பி அடைப்பது, தாத்தாவிற்கு செலவிற்கு முடிந்த அளவு கொடுப்பது என்று எப்படி பார்த்தாலும் மாத கடைசியில் பிறரிடம் கடன் வாங்கும் நிலை. இந்த செலவிலும் எங்களுக்கு மாதம் மாதம் உண்டியலில் சேர்த்து வைக்க பணம் தருவார்கள். அதுதான் கிறிஸ்மஸுக்கு எங்களுக்கு துணி எடுக்க பெரும் உதவியாக இருக்கும். கிறிஸ்மஸுக்கு அப்பா தாத்தாவிற்கும் அம்மா ஆச்சிக்கும் வருடம் வருடம் துணி எடுத்து கொடுப்பார்கள். குடும்ப ஜெபம் உண்டு. எங்களுக்காக, எங்கள் நலனுக்காக மணிக்கணக்கில் காத்திருந்து அம்மா ஜெபம் பண்ணுவார்கள். நாங்கள் சிறிது வளர்ந்த பின் அம்மா வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். சொற்ப வருமானம் என்றாலும் மாத கடைசியில் பிறரிடம் கடன் வாங்குவது குறைந்தது. அம்மா அப்பாவின் கடின உழைப்பால் சிறு சிறு சுய தொழில் மூலம் சென்னையில் ஒரு இடம் வாங்கி எங்கள் கல்வி செலவு முடிந்த பின் வங்கியில் கடன் வாங்காமல், ஏனெனில் வங்கியில் வைப்பதற்கு ஒன்றுமில்லை, சொந்தமாக வாங்கிய அந்த இடத்தில் தேவையற்ற செலவை தவிர்த்து வீடு கட்டினார்கள். அம்மா உடன் பிறந்தவர்கள் 5 பேர். அப்பா உடன் பிறந்தவர்கள் 5 பேர். தன் அண்ணியிடம், அதாவது அப்பாவின் அக்கா அவர்களிடம் அவர்கள் அறிவுரையை கேட்டு நடப்பவர்களாகவும், தன் தம்பி மனைவிகளிடம் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து யார் தவறு செய்தாலும் அதை விசாரித்து அறிவுரை கூறி அரவணைத்து சென்றார்கள். மத்தேயு 5:24 கூறியது போல், முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று வேதாகமத்தில் கூறி இருப்பதால் அனைவரிடமும் ஒப்புரவுடன் வாழ்ந்து சென்றார்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று லூக்கா 1:45 கூறியபடி என் 2 பெண் பிள்ளைகளுக்கும் தாயாகவும் ஆச்சியாகவும் சிறந்த பெண்மணியாகவும் விளங்கி ஒப்புரவுடன் அனைவருடன் ஒப்புரவுடன் வாழ்ந்து சென்றார்கள். அம்மா.